கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். குருமார் பலர் கூடி மாதம் ஒரு முறை வேத ஆராய்ச்சி செய்வது வழக்கம். அன்று இடைவிடாமல் ஜெபிக்கும்படி வேதம் கூறுகிறதே, அவ்வாக்கியத்தின்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்து காட்டக்கூடும் என்று தர்க்கித்தனர். அன்று முழுவதும் அவர்கள் ஆலோசித்தும் அதன் பொருள் அவர்களுக்கு விளங்கவில்லை. மறுநாளும் தொடர்ந்து ஆலோசிப்பதாயும் இவ்வசனத்தின் பேரில் ஒரு குருவானவர் ஆய்வு பிரசங்கம் ஒன்று தயாரித்து வரும்படியும் கேட்டுக்கொண்டு அன்றைய கூட்டம் முடிந்தது. குருவானவர் வீட்டிற்கு செல்லவும் தர்க்கத்தை ஒன்றுவிடாமல் கவனித்துக் கொண்டிருந்த உதவிக்கார சிறுமி தன் தலைவனை பார்த்து கேட்டாள், இது கூட உங்களுக்கு விளங்கவில்லையா? நான் இடைவிடாமல் ஜெபம் செய்து வருகிறேனே என்றாள். தலைமை குரு மிகுந்த வியப்புடன், மேரி, அதை எனக்கு விளக்கி காட்டுவாயா என்று அன்புடனும் ஆச்சரியத்துடனும் கேட்க அவள் பேசத் தொடங்கினாள். ஐயா, அதிகாலையில் கண் விழித்தவுடன், ஆண்டவரே, என் ஆத்துமாவின் கண்களை திறந்தருளும் என்று வேண்டுகிறேன். என் உடைகளை உடுத்தும் பொழுது, இறைவா, உமது நீதியின் ஆடையால் என்னை அலங்கரியும் என்று கெஞ்சுகிறேன். என் முகத்தை கழுவும் போது உமது திரு இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் வீட்டை கூட்டி சுத்தமாக்கும் பொழுது, சுவாமி, என் இருதயத்தையும் சுத்திகரியும் என்று மன்றாடுகிறேன். ஆச்சரியத்தால் விம்மி போய் நின்ற குருவானவர், போதும் மேரி, இடைவிடாத ஜெபத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டேன். அன்றாட அலுவல்களுக்கு பங்கம் வராத முறையில் இடைவிடாது ஜெபிக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்த உனக்கு என் நன்றி என்றார். கல்விமான்களுக்கும் விளங்காத இந்த ரகசியத்தை ஒரு சிறுமிக்கு வெளிப்படுத்திய கடவுளுக்கும் துதி செலுத்தி மறுநாளைய குருமார் கூட்டத்தில் இச்செய்தியை கூறி கடவுளை துதித்தார்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்களும் இடைவிடாமல் காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாருங்க. உம்முடைய பிள்ளைகளாய் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.